உங்கள் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்மார்ட் வேல எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது உங்கள் ஹோம் லோனில் நிறைய பேர் லேக்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த சின்ன மிஸ்டேக்னால பேமெண்ட் பண்ணும்போது டென்யூர் ரெடியூஸ் பண்ணுறதா இல்லை இஎம்ஐ ரெடியூஸ் பண்ணுறதான்னு கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பேர் அந்த இஎம்ஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு ராங் மூவ். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 50 lakhs சூஸ் பண்ணுறீங்க. ஹோம் லோன் 8% இன்ட்ரெஸ்ட், 20 years டென்யூர், மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 41,822 rupees. இப்போ சில வருஷம் கழிச்சு 5 lakh பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட இஎம்ஐ ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 41லேருந்து 37,640க்கு பண்ணிடுறீங்க. ஆனால் டென்யூர் 20 yearsக்கு இருக்குது. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுறது பார்த்தீங்கன்னா 48.3 lakhs. இதே டென்யூர் ரெடியூஸ் பண்ணுறீங்க ஒரு 17 yearsக்கு அப்படின்னா இஎம்ஐ அதே மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுறது 41.2 lakhs. ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா 7.1 lakhs இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. இது எதனாலனா டென்யூர் ரெடியூஸ் பண்ணும்போது உங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் இஎம்ஐஸுமே நீங்கள் கட் டவுன் பண்ணிடுறீங்க. டேரெக்ட்லி இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ண முடியுது. இதே இஎம்ஐ லோ பண்ணும்போது உங்களோட பேமெண்ட்டை இன்னும் லாங் டேர்முக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் ஹையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது டென்யூரை டார்கெட் பண்ணுங்கள், இஎம்ஐயை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ்க்காக எங்கள் பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.